வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். ஜோதிடர் எப்படி இருக்கணும்னு ஒரு ஒழுக்கமா. காலையில விடிய காலம்புற 4 to 6 எந்திரிக்கணுமா. எந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேல அன்னைக்கு திதி வார நட்சத்திர கரண யோகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடிதான் அவர் ஜோதிடம் பார்க்கணுமா. யார் எழுதுனா இந்த விதி? 100 வருஷமா தமிழ்நாட்டுல அப்படியா ஜோசியம் பார்த்தாங்க? ஜோசியம் யார் கையில இருந்துச்சு? சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க கையில இருந்துச்சு. அவங்க கையில இருந்து இப்ப நான் அஸ்ட்ராலஜியை என்ன பண்ணேன், காலேஜ் முழுவதும் யூனிவர்சிட்டி முழுவதும் திறந்து பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டின்னு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பெண்கள் அற்புதமாக படிச்சு நாங்களும் ஜோசியர்கள்னு வந்தாச்சு. இந்த சந்தியாவந்தன விதியெல்லாம் நம்ம பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் இல்ல, அவங்க சம்பிரதாயம் சாத்திர அவங்களை செய்ய விட்டுருக்கா. ஆண் பெண் சமம்னு வந்த பின்னாடி அது என்ன ஜோதிடத்துல மாத்திரம் அது இது அறிவியல் உலகத்துல ஜோதிடம் வந்துருச்சுங்க. எந்திரிச்சோமா ஒழுக்கமா பார்த்தோமா பரிகாரம் அது இதுன்னு சொல்லி அவனை வந்தவங்களை ஃப்ராடு பண்ணாம நேர்மையா இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருப்பீங்க வாங்க அப்படின்னு சொன்னாலே போதுமேங்க. அந்த தன்னொழுக்கம் இருந்தாலே போதுமேங்க. இதெல்லாம் இந்த ஆன்மீக அமைப்பெல்லாம் யாருக்கு வேணும்? ஆன்மீகம் அறிவியல் உலகத்துக்கு வந்த பின்னாடி திரும்பவும் ஆன்மீக உலகத்துல இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்களாம். வாங்க பார்க்கலாம்.